தமிழகம் முழுவதும் 60 இடங்களில் நடைபெற்ற ரெய்டில் முக்கிய ஆவணங்கள் சிக்கியிருப்பதாக லஞ்ச ஒழிப்புத்துறை தெரிவித்திருக்கிறது. விவரங்களுடைய நிகரானுடைய சிறப்பு செய்தியாளர் கோகுல் விவரம் என்ன? தமிழ்நாடு மின்வாரியத்துல தற்பொழுது நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த முறைகேடு தொடர்பாக இன்றைய தினம் டிவிஎஸ்சி 60 இடங்கள்ல சோதனைகள் நடத்தினாங்க. குறிப்பாக இது குறித்து மின்கடத்திகள் குறித்து வழக்கு பதிவு செய்யப்பட்டு இந்த விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அரசு ஊழியர்கள், தனியார் ஒப்பந்ததாரர்கள் விநியோகஸ்தருடன் கூட்டு சேர்ந்து தங்களது அதிகாரப்பூர்வ பதவியை தவறாக பயன்படுத்தி சதியில் ஈடுபட்டு குற்றவியல் நம்பிக்கை மோசடி மற்றும் குற்றவியல் முறைகேட்டில் ஈடுபட்டதாக இந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டது. 60 இடங்கள்ல தொடர்ந்து இன்றைய தினம் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் தமிழ்நாடு முழுவதும் சோதனை மேற்கொண்டாங்க. 2021 முதல் 23 காலகட்டத்துல 2,04,795 கிலோமீட்டர் அலுமினிய மின்கடத்திகளை கொள்முதல் செய்வதற்காக நடைபெற்ற ஒப்பந்த புள்ளியில இறுதி விலைகள்ல அரசின் இணையதளத்தில் குறிப்பிட்ட விலைகளை காட்டிலும் மற்றும் அதே காலகட்டத்தில் நடைபெற்ற கொள்முதல் பரிவர்த்தனையில் இருந்து விலைகளை காட்டிலும் அதிகமாக இருந்ததாக விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. தொடர்ந்து இந்த முறைகேடுகள் தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை மேற்கொண்டிருப்பதில் பல்வேறு ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும் மின்னணு ஆதாரங்கள் மட்டுமில்லாமல் வெற்று நிறுவனங்கள் தொடர்பான ஆவணங்களும் கைப்பற்றப்படுகிறது. எந்தவித ஒரு பணியும் செய்யாமல் சில பேரளவில் நிறுவனத்தை வைத்து முறைகேடாக டெண்டர் எடுத்து கோடிக்கணக்கான கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் வரை மோசடி நடைபெற்றிருப்பதாக லஞ்ச ஒழிப்புத்துறையுடைய வழக்கில் குறிப்பிடப்பட்டிருக்கு. விரிவான தகவலுக்கு நன்றி கோகுல்.